பெயராலே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியீர்களும் இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக கொடியேற்றத்தோடு நவநாளை தொடங்குகின்ற இந்த நாளிலே உமது இறையருள் இந்த பகுதியில் வசிக்கின்ற அனைவர் மீதும் இருந்து அன்னையின் மீது அவர் கொண்டிருக்கின்ற அன்பிலும் பட்டுதலிலும் பாசத்திலும் மென்மேலும் வளர வேண்டும் என்றும் இதன் வழியாக அந்த அன்னையின் ஆசிரியரை பெற்று எங்கள் குடும்பங்கள் எல்லாம் மகிழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, திருவிழாவில் என்னுலகில் நிறைய மண்ணுலகிலும் நிறைய எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே அவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே தேவனின் தாயே பாவிகளார் பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள்
எங்களுக்காக குடிகளுக்கு அடைக்கலமே இந்த உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரிடம் எங்கள் குடும்பத்தின் பேரிடம் இரக்கமாய் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரடத்தில் வேண்டிக் கொள்ளும். நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தேன் வருகிறது, ஆகவே வழியை நிற்க வேண்டாம். வழிவிட்டு தேர் வருவதற்கும் ஒளி அவனியாக வருவதற்கும் நீங்கள் வழியிடுமாறு கற்றுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பவனியில் வருகிறவர்களுக்கு வழி வழிவிடுங்க. தேர் வருவதற்கு வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பவனியில் வருகிறவர்களுக்கு வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிவல்பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவள்ளுவர் நகரில் வீட்டிற்கும் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் 50வது ஆண்டு பெருவிழாவை இன்று நாம் கொடியேற்றத்தோடு தொடங்குகின்றோம். இந்த ஒரு ஆசீர்வாதமான நேரம் நமக்கு இறைவன் அன்னை மரியாளின் வழியாக செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற நாளாக இதோ இந்த கொடியை நாம் அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஏற்ற இருக்கின்றோம். நமக்கு இன்னொரு கொடையாக இந்த 50வது ஆண்டிலே புதிய கொடிமரத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த 50ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக ஏற்றப்படுகின்ற இந்த கொடியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த கொடிமரத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்றும் ஆண்டவருடைய அருளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒழுக்கமாக இறைஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலில் அன்னை வேளாங்கண்ணியினுடைய திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இந்த கொடியையும் இந்த கொடியை ஏற்றுவதற்கு பயன்பட இருக்கின்ற இந்த கொடிமரத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும். இக்கொடிமரத்தில் இக்கொடியானது உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் அருளையும் அவருடைய தாயும் எங்கள் தாயுமாகிய ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையையும் பாதுகாவலையும் நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. அன்னை மரியாளின் அருள் துணையும் பாதுகாவலும் இந்த பகுதியிலே வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நிறைவாய் கிடைப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்.
அருள் நிறைந்த தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் காலத்திற்காக. ஆமென். படைத்த தேவனின் தாயும் திருப்பொடி வாயில் தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி, தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி, அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி, அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி, வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா, வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா, ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா, ஐயன் இயேசுவை பெற்றவள் நீ அல்லவா, ஞானின் திருக்கொடி வாயில் பரகுதமா. ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, அம்மா அருள்மழை பொழிந்திட தெரிந்தவளே, ஐநாவரம் டொன்போஸ்கோ திருத்தலத்தின் கிளைப்பங்காக இருக்கின்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் 50ஆம் ஆண்டு பெருவிழாவை இந்த ஆண்டு புதிய கொடிமரத்திலே கொடியேற்றி தொடங்கியிருக்கின்றோம். இந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக அருள் தந்தை மரியல் லூயிஸ் அவர்களாக நான் இருக்கின்றேன் மற்றும் அருள் தந்தையர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஆண்டு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டாக இருக்கின்றது. இந்த ஆலயம் தொடங்கி 50வது ஆண்டை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அன்னை வேளாங்கண்ணியினுடைய பெருவிழா சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. எனவே இன்று முதல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். 21ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை மாலை பெருவிழா திருப்பலி சென்னை சலேசிய மாநில தலைவரின் தலைமையில் நடைபெறும். 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியிறக்கப்படும். எனவே இந்த திருவிழாவிற்கு அனைவரும் வந்து சிறப்பாக அன்னையினுடைய ஆசிரை பெற்றுச் செல்ல ஆலயத்தில் அமைதி காக்கவும். நன்றி.